இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை நோக்கி எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது. அதுக்கு நம்ம ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுகள் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை அடுத்த வருடம் கொடுக்க போகிறது, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை நகரப்போகிறது, எது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல போகுதுங்கிறத நம்ம பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பார்ப்பது அதெல்லாம் பண்ணாமல் உள்ளது உள்ளவாறு நாம ஒரு அறிவியல் சார்ந்த அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக அந்த கும்பராசியோட பொது பலன் நம்ம பார்க்க போறோம். சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார், ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். குரு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஆண்டின் முதல் 5 மாதம் இருக்கிறார். ஜூன் முதல் வாரம் தான் 2026 குரு பயிற்சி வருகிறார். கிட்டத்தட்ட டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் 11 மாதங்கள் வரைக்கும் ராகு கேதுகள் பயிற்சிகள் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல சனி இருந்து இன்னுமே 7.5 நாட் சனி முடியாம பாத சனியாக இருக்கும் பொழுது பணம் ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் வரும். அந்த மீதி இருக்கிற 50 ரூபாய்க்கு போராட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே ராகு இருந்து குரு பார்வையை ஒரு மாதிரி 5 மாதம் பெறுவது எப்படின்னா, சில மனக்குழப்பங்கள், கிளாரிட்டி இல்லாத சில விஷயங்கள், உத்வேகப்படுதல், அதாவது ஒரு டைம் ஒரு இம்பல்ஸா நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து பண்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்நிய சூழ்நிலை, அந்நியர்களை பார்க்கும் பொழுது, பழகும் பொழுது, அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. நம்ம பழகக்கூடிய அன்றாட கொலீக்ஸா இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, அசோசியேட்ஸ், குடும்பத்தினர் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நாம டீல் பண்ணணும். அந்த நேரத்துல பெரிய பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் நாம ஏதோ ஒரு பழக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தெரியாம நம்ம ஸ்ட்ராங்கா போயிட்டோம்னா அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க யாரோட பழகுறீங்க, யாரோட சேர்றீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறீங்கிறதெல்லாம் நீங்க மீட் பண்ணக்கூடிய நபரை தெரிந்து பழகி பக்குவமாக கவனத்துடன் நீங்க செய்யணும். அதே சமயத்துல 7ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுதும் நம்மளுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு. திருமண விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த நேரத்தில் திருமணம் பண்ணும் பொழுது காதல் விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிரச்சனை பண்ணணும். அந்நியர்களோட பழகும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளேயே சில பிரிவுகள், சில மனஸ்தாபங்களாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்க, ஜூன் மாதத்து முதல் வாரத்திலிருந்து 2026 குரு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இதுவரை கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு அமைதியா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய அமைப்புகளை கொடுத்துட்டு இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு குடும்ப விஷயங்கள், உறவு விஷயத்துல ஒரு மேன்மை இல்லாமல் பண்றாரு. ஏன்னா குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகுது. ஆனா நீங்க வியாபாரம், வேலை விஷயமாக அதிகமாக உழைக்கக்கூடிய அமைப்பு, பணவரவு அதிகமா இருக்கும். லோன் வாங்கி அபிவிருத்தி பண்றது, லோன் வாங்கி வசதிப்படுத்திக்கிறது, வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணிக்கிறது, வீடு வசதிப்படுத்திக்கிறது, இடம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, குடுக்கல் வாங்கல்ல நிறைய பண்றது, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுன்னு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் பண்ணி நம்ம அன்றாட வேலையில குடும்பத்தை கவனிச்சுக்கிறது, அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் குறைபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கல் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உடல் உபாதைகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு யாரும் தெரியாதவர்கிட்ட ஒரு பேராசைப்பட்டு பணத்தை கொடுக்கறது, யாருக்கோ போய் கேரண்டி நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுறது, அதே சமயத்தில் தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் வர்த்தகம் பண்ணி ஒரு பணமே வாங்காமல் ஒரு பொருள் அனுப்பி மாட்டிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கும்பராசிக்காரங்கள் ஓரளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக 2026 இருக்கு. ராகு ராசிக்குள்ள இருக்கிறார், கேது 7ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 6ஆம் இடத்துக்கு போறார். அதே சமயத்தில் சனி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். என்னதான் உங்களுடைய ஜென்மசனி 2023 24 முடிந்திருந்தாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் பணவரவுக்கு குறைச்சல் இருக்காது, குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், லோன் ஈஸியாக கிடைக்கும், அது மூலமாக அபிவிருத்தி பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்புகள், நல்ல தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கும் பொழுது லோன் மூலமாகவே நம்ம வசதி ஆகிக்கிறது, கடன் மூலமாக ஜெயிக்கிறது, அபிவிருத்தி ஆகிறது, லாபம் பெறுவது, பெரிய லெவலில் போகிறது,
அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு வருது. ஸோ ஓரளவுக்கு மிக்சடான ட்ரெண்ட் உள்ள அமைப்பு. வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு டிராவலிங் போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரருக்கு 2026 முழுக்க இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக அது இருக்குது. இது வந்து ஒரு ஓவராலா பார்க்கக்கூடிய ஒரு பொது பலனை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரம் போன்றவரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, உங்களுடைய ஒரு கிரகமும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 2 வருடங்கள் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறது, எதுமாற பிராப்தங்கள் கிடைக்கிறது, எதுமாற முடிவுகள் எப்போ எடுக்கலாம், நமக்கு பிடித்தமான நமக்கு யோகமான தொழில் என்ன, வேலை என்ன, எந்த நேரத்தில் நம்ம வந்து மாறலாம், எந்த நேரத்தில் மாறக்கூடாது, எந்த நேரத்தில் growth இருக்கு, எந்த நேரத்தில் சர்வைவ் ஆனால் போதும், திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது, ஹையர் ஸ்டடீஸ் எது மாற போகலாம், வெளிநாடா உள்நாடா, ஜாப் விஷயத்துல வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடா பிரைவேட்டா, வெளிநாடா வெளி மாநிலமா, அது நம்ம ஊருக்குள்ளேயவா, வியாபாரமா தொழிலா, எப்படி எது நமக்கு சூட் ஆகும், எது மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம், பங்குதாரர்களோட சேர்ந்து பண்ணலாமா, தனித்து பண்ணலாமா, இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல வந்து என்ன மாதிரி கர்ம பலன் வந்து இருக்குதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எடுத்து நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற திட்டங்களை, தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து தேவையான விஷயங்கள், நம்மளுடைய பிராப்தம் என்னவோ, நம்மளுடைய யோகம் என்னவோ, நம்மளுடைய கர்மா என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷன்ல திசையில போகும்பொழுது தேவையற்ற சமய விரயம், தேவையற்ற பொருள் விரயத்தை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில்